நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல இப்போ எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிட்டு கொண்டிருக்கும் ஒரு நேரத்துல நம்ம ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தோம். அதுவும் இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் ஒத்து போதா, இல்லை எதனா வித்தியாசம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி செஞ்ச ஒரு சின்ன ஆராய்ச்சியில நமக்கு ஏற்பட்ட சில சில மாற்றங்கள் நம்ம இப்ப பேச போறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகம். நம்ம நினைத்ததை விட கண்டிப்பா ஒரு சென்னை போன்ற ஒரு பெருநகரங்கள்ல ஒரு 10ல இருந்து ஒரு 15%, நம்ம ஒரு 17ல இருந்து ஒரு 20% எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருந்து சில தொகுதிகள் கொஞ்சம் அதிகமா அவங்க பர்ஃபார்ம் பண்ணதுனால சென்னையில் போன்ற, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், எங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு 65 சட்டசபை சட்டமன்ற தொகுதி நான் ஏற்கனவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தா, இங்க தாவேகா எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கும் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருப்போம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்பயுமே அந்த 65 தொகுதியில அதுக்கும் கம்மியான தொகுதிகள்ல தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம யாருமே வெறுப்பு இல்லாம இந்த இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். இதுல நம்ம இந்த கட்சி உயர்ந்து பேசணும், இந்த கட்சி தாழ்ந்து பேசணும் அப்படின்னு எந்த எண்ணமும் கிடையாது. என்ன இருக்கோ அதை நம்ம உங்க பார்வைக்கு விடுறோம். சரியா தவறான்றதை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு சில தரவுகள் நம்ம எடுத்துட்டு நம்ம வச்சு கொடுக்குறோம். அது சரியா இருக்கும் பட்சத்துல நீங்கள் கண்டிப்பா இந்த சேனல்ல கண்டிப்பா பார்ப்பீங்க, தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் பேர்ல தான் இந்த மாதிரியான பல விஷயம் நம்ம முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சென்னை மாநகரம் சென்னை, திருவள்ளூர், அது போன்ற ஒரு 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 முக்கியமான நகரங்கள்ல நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தாவேகா என்ன பர்ஃபார்ம் பண்ணுது, மற்ற தொகுதியில எதுவும் பெருசா மாற்றம் நடக்க போறது கிடையாது. அந்த 65 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30, 40, 20, 30 தொகுதிகள் தான் மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றம் எல்லாமே தாவேகாக்கு வெற்றியை தேடி தருமா, அல்லது திமுக வெற்றியை தேடி தருமா, அல்லது அதிமுக வெற்றியை தேடி தருமா, அப்படிதான் அதுல சேஞ்ச் ஆக போதே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா மற்ற தொகுதிகள்லாம் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. நம்ம ஏற்கனவே அதிமுகவை குறைத்து மதிப்பிட நம்ம சொல்லியிருந்தோம். அதிமுக பல தொகுதிகளை வெற்றி பெற போறாங்க இந்த நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில். அதே மாதிரி திமுக பல தொகுதியில பல சட்டமன்றத்துல வெற்றி பெற போறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான ஒரு சதவீதத்தை எட்ட போறாங்க. இந்த மூணுத்துமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க எக்ஸிட் போல் பார்த்தாலே சொல்லி பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் இந்த பிற அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் போடுவாங்க. அந்த பிறல எதுவுமே 0-0-0 போடுவாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு எக்ஸிட் போல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 to 8 அப்படின்ற மாதிரி மினிமமே ஒரு 2 இல்ல கண்டிப்பா ஒரே ஒரு சில தான் ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு மற்ற எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா 2 இடங்கள் 8 இடங்கள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு நாம் தமிழர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி நாம் தமிழருக்கு சிறப்பான விஷயம்னா, விஜய் உள்ள வந்தோம், அவர் தான் ஒரு பெரிய தேர்ட் ஃப்ரண்டா இருப்பார், எல்லாருமே கவருவார்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட அதையும் மீறி சென்ற முறை அவர்கள் வாங்கிய, அதாவது பாராளுமன்றத்தில் வாங்கிய 8% வாக்குகளும் அதுக்கு முன் சட்டமன்றத்தில் வாங்கிய 6% வாக்குகளை விட அவங்க அதிகமா எடுத்தாலே வெற்றின்னு நினைக்கிற ஒரு மனநிலை கண்டிப்பா நாம் தமிழருக்கு அது மிகப்பெரிய வெற்றியும் கூட. அந்த அளவுக்கு அவங்க வாக்கு சதவீதம் வாங்கிட்டாலே கண்டிப்பா நாம் தமிழர்ல சந்தோஷமா இருக்கலாம். பல பல அரசியல் வல்லுநர் சொல்லிட்டாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் நம்புறேன், சவுத்துல எல்லாம் அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் அடிப்படையில் சவுத்துல, அதே மாதிரி நம்ம சென்னை போன்ற ஒரு மிக முக்கியமான அதிகமா சினிமா பார்க்கக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை விட நாம் தமிழர் கட்சி சிறப்பா பண்ணியிருக்கிறதா நமக்கு வர தகவல் வருது. பட் அது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல சொல்லியிருந்தோம். பல இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு இன்புட் இருந்தது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி பல இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த ஒரு சூழல்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர் எல்லோரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரே ஒரு பிரச்சனைனா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஓட்டு சதவீதம் வரணும், நல்ல வாக்கு சதவீதம் வரணும், நல்ல சில தொகுதியில வெற்றி பெற்றா போதுன்ற எண்ணம் கண்டிப்பா தமிழக வெற்றி கழக தம்பிகளுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த முறை திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. அவங்க வேலையை நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட அவங்க தயங்காம கொள்ளாம மற்ற கட்சிகளுக்கு ஈடு இணை இல்லாம அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க. அரசியலுடைய அந்த தேர்தல் நாள் கூட ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்து கடைசி வரைக்கும் அவர் தலைவர் விஜய்க்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க அந்த மாதிரி பாடுபட்டதனுடைய பலன் தாவேகாக்கு எந்தெந்த தொகுதிகள்ல இருக்கும், அவங்க எதிர்பார்க்கறது இங்க நடக்குமா எனக்கு தெரியாது. அவர் சொன்னது 2 விஷயம் தான். ஒண்ணு, ஒரு கட்சி 2 பேருக்குள்ள தான் போட்டி. ஒண்ணு என்டிகே, சாரி டிவிகே, இன்னொன்னு
டிஎம்கே அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதான் இந்த ரிசல்ட், இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து தாவேக்கா நண்பர்கள் எதிர்பார்க்கறது. ஆனா நம்ம ஒரு சாதாரண மனுஷனா வந்து நம்ம அதை எதிர்பார்க்கல. தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுமா, இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு ஆப்போசிட் கட்சியா ஃபியூச்சர்ல வருமா வராதா அப்படின்றதுதான் நம்மளை போன்ற ஆட்களுடைய ஒரு கணிப்பா இருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல தாவேக்கா மிக சிறப்பாக வேலை செஞ்ச சென்னையில வந்து, ஏன்னா சென்னைன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னைன்றது சென்னையை சுற்றி இருக்கிற பல பகுதி நகரம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பல மாவட்டங்கள் வந்து சென்னை போலவே இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதி வந்து இங்கேயே வந்து தாவேக்காக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உள்ள தொகுதியா இருக்கு. இதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான். மத்த இப்ப திருச்சிலாம் போனீங்கன்னா திருச்சியில 2-3 தொகுதிகள் தான் வந்து வெறும் டவுனா இருக்கும். அதே மாதிரி மதுரையில போனாலும் சரி, இல்ல கோயம்புத்தூர்ல போனாலும் சரி, அந்த மாதிரி மற்ற தொகுதிகள்லாம் வந்து கிராமப்புற தொகுதிகள்லாம் வந்து நானே ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கோட தாக்கம் பெரிய தாக்கம் இல்ல. நாம் தமிழோட தாக்கம் அங்க பெருசா இருக்கு. தாவேக்கோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நம்ம சொல்றத நீங்க நம்புறத நம்பாத உங்க விருப்பம், ஆனா இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில தாவேக்காவோட தாக்கம் அதிகமாக எல்லாராலையும் வந்து கணிக்கப்பட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு தொகுதியினுடைய நிலைமை எப்படி மாறலாம் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸிட் போல் மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு கால்குலேஷன் தான் வந்து இந்த இந்த நம்ம பண்ண போற இந்த கணிப்பு. அதன் வகையில பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போற தொகுதி வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். இது வந்து ஒரு இந்த டேப்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து தெரியும் நம்மளுடைய கணிப்புகள் வந்து சரியா இருக்கா சரியா இருக்கு. சென்ற முறை நான் சொன்னதுல இருந்து எந்த பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. இருந்தால் கூட ஒரு அதுல இருந்தும் ஒரு நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பா ஒரு 5 to 10% வந்து கொஞ்சம் அதிகமா ஃபைட் பண்ணிருக்காங்க சென்னையில. அதுக்கு ஒரு தேர்தல் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடியது. அந்த வகையில வந்து அந்த தேர்தலுக்கு முந்தைய 2 நாள் முன்னாடி அவர் பேசிய அந்த பேச்சு, அதன் பிறகு நடந்த ஒரு விஷயங்கள் வந்து சென்னை போன்ற நகரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பு இருந்தது. அதன் வகையில தான் வந்து இந்த இந்த கணிப்புல வந்து ஏற்கனவே சொல்லி 65 தொகுதி மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஒரு இன்புட் வந்து அங்கதான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில தான் இது ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இருக்க போது, ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணும். அதனால வந்து எந்த அதிமுக வெற்றி பெற போதா, திமுக வந்து மொத்தமா தமிழக முதலமைச்சர் ஆக போறாருன்ற எண்ணத்துலாம் போல சில தொகுதிகளில் வந்து எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் பாருங்க. முடிஞ்சு உங்களுக்கு வழங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி முதல்ல யாருடைய கோட்டை அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல தாவேக்கா என்ன மாதிரி இன்புட் பண்ணுவோம் கண்டுபிடிச்சிடலாம். 2011 இங்க வாக்களித்தரோட மொத்த வாக்காளர்கள் 1,41,942 வாக்காளர்கள் அதிமுக வெற்றி அடைந்தது. 2016 1,71,142 வாக்காளர்கள் 29,200 வாக்குகள் அதிகரிக்குது. அப்பயும் அதிமுக வெற்றி பெறுது. 2021 1,85,323 வாக்குகள் அதிகரிக்குது. 14,181 வாக்குகள் மொத்தம் வாக்கு வித்தியாசம். அப்போ திமுக வெற்றி பெறுது. இப்ப 2026 இப்ப நடந்ததுல கம்மி ஆயிடுச்சு. மொத்தம் வாக்களித்தரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு. 1,80,533 பேர், 4,790 பேர் வந்து குறைந்து வாக்களித்திருக்கிறாங்க. இந்த முறை வெல்ல போவது யார் அப்படின்றது கொஸ்டின். இது வந்து தொகுதி வந்து ஜெனரலா யாருடைய பெரிய கோட்டையும் இல்ல. இது சென்ற முறை இவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் வெற்றி பெற்ற கட்சியான திமுக வாங்கி 51.2, இரண்டாவது இடத்துல வந்து 28.49% வந்து அதிமுக கைப்பற்றி இருக்கு. அதிமுகவோட கூட்டணி கைப்பற்றி இருக்கு. எதுக்கு இந்த கால்குலேஷன்னா 28.49% வந்து இங்க அதிமுக ஏற்கனவே வாக்கு வச்சிருக்கு. இப்ப அதை நீங்க எப்படிதான் நீங்க குறைச்சு எடுத்துட்டு வந்தாலுமே ஒரு 18% வாக்குகள் வந்து நிச்சயமா அதிமுக கைப்பற்றும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி ஒரு 16% வாக்குகளும், தாவேக்கா 0 to 5% வாக்குகளும் பெற்றாங்க. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த தொகுதியில திமுக ஃபர்ஸ்ட் வரும், அதிமுக செகண்ட் வரும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 14% வாக்குகளும், தாவேக்கா 5 முதல் 10% வாக்குகளும் பெற்றாங்கன்னா திமுக முதலிடம் பெறும், அதிமுக 2ஆம் இடம் பெறும். அதே போலதான் தொடர்ந்து நம்ம இப்ப இதுல பிரச்சனையே வந்து தாவேக்கா மட்டும் தான். நாம் தமிழர் கட்சி பெரிய அவங்களுக்கு ஆரம்பமே 16 தான். அதுக்கு மேல வந்து அதிகரிக்கல அவங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறையிற மாதிரியும் அங்க குறைய அந்த குறையக்கூடிய வாக்குகள் வந்து தமிழக வெற்றிகள் தான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30% வந்து வாக்கு எடுக்கும் வரை தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில 30% வாக்கு எடுக்கும் வரை இது திமுகவின் கோட்டையாக இருக்கும். இங்க அதிமுகவோட வெற்றி பெற முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 30% வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகம் எடுத்துட்டா கூட
அதிமுக 30% வாக்கு எடுத்தா கூட 40% வாக்கு எடுத்து திமுக, ஏன்னா ஏற்கனவே 51% வாக்கு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமா வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒருவேளை 30-35% வாக்குகள் தாவேகா பெற்றாங்க அப்படின்னா இது திமுகக்கும் தாவேகாக்கும் ஒரு இழுபறியா இருக்கும். ஆனா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை 35-40% வாக்குகள் தாவேகா இந்த தொகுதியில பெற்றாங்க அப்படின்னா மறுபடியும் இழுபறியா இருக்கும். ஆனா வெற்றி தாவேகாக்கு சாதகமா இருக்கும். 40% மேல இந்த தொகுதியில எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தாவேகா திமுகவை வெற்றி அடையக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர். அப்ப மினிமம் அவங்க 30% வாக்குகள் இந்த தொகுதியில எடுத்தாதான் அவங்க ஒரு ஃபைட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்க 30க்கு கீழே தொகுதியில போயிட்டீங்க அப்படின்னா இந்த தொகுதியில தாவேகா ஃபைட்ல கூட வரமாட்டாங்க. நம்முடைய முடிவு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக மிக சாதாரணமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் அப்படின்றது நம்முடைய கணக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பெரம்பூர். எல்லாரும் நீங்க ரொம்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்க பெரம்பூர். ஏன்னா திருச்சி கிழக்குல பெரும்பாலும் விஜய் சாருக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா பெரம்பூர்ல கிட்டத்தட்ட வெற்றி நெருங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த பெரம்பூர் தொகுதி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இது 2011 பாத்தீங்கன்னா 1,62,226 வாக்குகள், 2016 1,85,514 வாக்குகள், 2021 1,98,872 வாக்குகள், 2026 2,03,072 வாக்குகள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஏறுது, ஆனா குறைந்த சதவீதத்திலே ஏறுது. 23,488 ஏறுது 2016. அடுத்தது அப்படியே 13,358 தான் அடுத்த தேர்தலில் ஏறி இருக்கு. இப்ப நடந்ததுல வெறும் 4,200 வாக்குகள் தான் அதிகரிச்சிருக்கு. இது யாருடைய கோட்டைன்னு பாத்தீங்கன்னா 2 முறை அதிமுக, இது புரட்சி தலைவி அம்மா ஜெயிச்ச இது வெற்றிவேல் அப்படின்ற ஒரு அதிமுக வேட்பாளரும், இங்க புரட்சி தலைவி அம்மா மணிக்கும் இது இங்க ரெண்டுத்தையும் முதல்ல 2 முறை அதிமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதியில சென்ற முறை திமுக வெற்றி அடைந்தது. அப்போ இது யாருடைய கோட்டையும் அல்ல, சும்மா நம்ம சொல்ற மாதிரி இது திமுக கோட்டை அதிமுக கோட்டை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கடந்த 3 தேர்தல்ல வெவ்வேறு கட்சிகள் வெற்றி பெற்ற இந்த தொகுதி ஒரு யாருடைய கோட்டையும் அல்ல. சென்ற முறை பாத்தீங்கன்னா 52.93% திமுகவும் 25.95% அதிமுகவும் வெற்றி அடைந்த இந்த பெரம்பூர் தொகுதியில இந்த முறை இங்க பாமக போட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அதிமுக சார்பா பாமக கூட ஒரு முக்கியமான வேட்பாளர் தான், ஆனா பாமக போட்டிடுறாங்க. இப்போ அதே மாதிரி சிச்சுவேஷன் 16, 14 தாவேகா, இது ரெண்டுமே எல்லாத்துக்குமே ஒண்ணு அங்க 16 இருந்தா, ஏன்னா இந்த 2வது 3வது 4வது ஃபோர்ஸ் ஒரு 20% 25% கண்டிப்பா மினிமம் இருக்கும் அப்படின்னு நம்மளோட கணக்கு. அப்போ நாம் தமிழர் 16 எடுத்தா இங்க 0.5 இதே ஃபர்ஸ்ட் போட்ட அதே டேபிள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒருவேளை இங்க சென்ற முறை 30-35 எடுத்தா இழுபறியா இருக்குன்னு நினைச்ச இந்த தொகுதியில 35-40 எடுத்தாதான் இழுபறியா இருக்கும். அப்பவுமே திமுகவுக்கு சாதகமா இருக்கும். 40% மேல எடுத்தாதான் தாவேகா இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உயர்ந்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. 4,200 தான் அதிகரிச்சிருக்கு. இதே ஒரு 20,000 இருந்ததுன்னா ஒரு 30-35% ஒரு இழுபறியான ஒரு நிலைமை இது வந்திருக்கும். ஆனா அதிகரிச்சது ரொம்ப குறைவான விஷயங்கள் தான். இங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா திமுகக்கும் தாவேகாக்கும் இழுபறியா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் தான் இந்த 35%க்கு மேல 40%க்குள்ள கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தலைவர்ன்ற எப்பயுமே டபுள் ட்ரிபிள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை பண்ணுவ. சாதாரண ஒரு வேட்பாளருக்கு போடுற வாக்குகளை விட 2 மடங்காவது அதிகமா அந்த தலைவர்களுக்கான வாக்குகள் விழும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 15-20% நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில அப்படியே டபுளா போட்டா கூட கிட்டத்தட்ட இந்த இழுபறி நிலைமைக்கு இங்க வந்துரும். சரி, என்ன கேட்கலாம், 35-40 இழுபறி அது எப்படி கணக்கு அப்படின்னா 35-40 40% வாக்குகள் எடுத்தாருன்னா கூட ஏற்கனவே இங்க பாமக 25 எடுத்திருக்கு. இங்க நாம் தமிழர் அப்போ ஒரு 4% எடுக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ கிட்டத்தட்ட 40 பிளஸ் ஒரு 4 44%. அதிமுகவுல கிட்டத்தட்ட எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 15-17% வாக்குகள் எடுத்தாங்கன்னா கூட திமுகக்கும் அதுக்கும் இழுபறி நிலைமை தான் இருக்கும். ஒருவேளை 40%க்கு மேல எடுத்துட்டாருன்னா திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியில ஒரு நிச்சய வேட்பாளரா, நிச்சயமான ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்எல்ஏவா ஆவறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ள தொகுதி. அடுத்த தொகுதி கொழுது. சென்னையில பாருங்க 2வது தொகுதி இழுபறி தொகுதியா நம்ம கணிச்சிருக்கிறோம். இழுபறி அப்படின்றது அந்த பக்கம் போல இந்த பக்கம் ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 5% தான். அதுல 2 to 3% கூடாது.
நாம் தமிழருக்கோ இது மன்னிக்கவும் தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லைன்னா திமுக கண்டிப்பா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து கொளத்தூர் தொகுதி. இந்த கொளத்தூர் தொகுதி வந்து திமுகவின் கோட்டை என நம்ம தமிழக முதல்வருடைய தொகுதி. 2011 1,41,989 வாக்குகள் பதிவான இந்த இடத்துல 2016 1,64,754 வாக்குகளும் 2021 1,71,859 வாக்குகளும் 2026 1,82,382 வாக்குகளும் பதிவாயிருக்கு. இது பாருங்க எல்லாமே திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதான் திமுக கோட்டைன்னு கொடுத்துருக்கிற உயர்வு கூட பாத்தீங்கன்னா முதல்ல 22,765 2016 வருட தேர்தலில், அப்புறம் 7,025, அப்புறம் 10,523. இந்த 10,523 பெருசுதான். என்ன பொறுத்தவரை 10,000 பெருசுதான் அந்த இடத்துல. இருந்தாலும் வந்து ஒரே விதமான ஒரு வளர்ச்சி விகிதம் உள்ள ஒரு தொகுதியா இருக்கு. இது திமுக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இங்க எப்ப வந்து உங்களுக்கு வந்து தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 45% அதிகமான வாக்கு எடுத்தா மட்டும்தான் தாவேகா திமுக வெல்ல முடியும். நம்ம சென்ற தொகுதியில பார்த்தா 30-35 இழுபறி வரும். 35-40 வந்தாலே ஓரளவு வெற்றி பெறலாம். 40 மேலதான் கன்ஃபார்ம் வெற்றி. ஆனா இங்க 40க்கு மேல தவிர வெற்றி பெற முடியாது. நீங்க 45% மேல எடுத்தாதான் தாவேகா இந்த இடத்துல திமுகவை வெல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவங்க வாங்கியிருக்கும் வாக்கு சதவீதம் சென்ற முறை பாருங்க 60.86, 20.27. இது அதிமுகவிட சுத்தமா இந்த தொகுதியில வந்து இல்லவே இல்லை. போன வாட்டி 20னா இந்த வாட்டி அவங்க எப்படி பார்த்தாலும் இத்தனை வாக்குகள் வந்து தாவேகா வாங்குச்சுன்னா நாம் தமிழ் நம்மளுடைய அதிமுக வெறும் 10% வாக்குகள் தான் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்ப இங்க 45+10 வந்தீங்க அப்படின்னா 55 ஆயிடும். அப்ப இவங்க 45 ஆயிடுவாங்க. சோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு திமுக கோட்டை. சென்ற முறை அதிமுக சரியா வாக்குகள் வாங்கவில்லை. அப்போ இந்த முறை ஆட்டோமேட்டிக்கா வந்து தாவேக்காக்கு இத்தனை சதவீத வாக்குகள் வந்ததுன்னா திமுகக்கும் தாவேக்காக்கும் கிட்டத்தட்ட, அதாவது முதல் 2வது பொசிஷன்லாம் வேற, கிட்டத்தட்ட பாருங்க 35% எடுத்துட்டாரு, 2வது எடுத்து வந்துடுறாரு தாவேக்கா. நீங்க இந்த டேபிள் நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லல. 35% கண்டிப்பா வந்து தாவேக்கா செகண்ட் பிளேஸ் வந்துடும். ஆனா வெற்றி பெறணும் அப்படின்னா 45%க்கு மேல சென்றால் மட்டும்தான் கொளத்தூர் தொகுதியில வந்து வெல்ல முடியும் அப்படின்றத நீங்க ஒரு விஷயமா எடுத்துங்க. பெரம்பூர் தொகுதியிலோட பாத்தீங்கன்னா எப்ப 2வது பொசிஷன் வந்துடும் அப்படின்னா 25% மேல எடுத்தாலே கிட்டத்தட்ட 2வது பொசிஷனுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துடும். ஒரு தொகுதிக்கு அது வந்து மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தொகுதிக்கு மாறுபடும். டாக்டர் ராதாகிருஷ்ண நகர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேல எடுத்தாதான் 2வது பொசிஷனுக்கு வர முடியும். ஏன்னா அவங்க சென்ற முறை வாங்கிய வாக்குகளை வச்சுலாம் நம்ம இதை வந்து நம்ம கணக்கு பண்ணோம். வெறும் நம்ம ஒண்ணு வச்சு மட்டும் இப்ப இருக்கிற அந்த இவங்க போடுற எக்ஸிட் போலு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஏற்கனவே வாக்களித்தவர்களுடைய நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலையை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி தான் இந்த சிச்சுவேஷன் எடுத்து வந்துருக்கிறோம். இப்ப கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக ஒரு நிச்சய வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும். நம்ம ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லணும்னா, நீங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அது என்ன இங்க இன்புட் பண்ண போகுது முக்கியமா, அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஒரு 65 தொகுதி நம்ம ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருக்கோம். அங்க என்ன பண்ண போறதுதான் நீங்க முக்கியமா பாக்குறீங்க. அதனாலதான் ஒருத்தையும் இவ்வளவு விலாவரியா போட்டிருக்கிறேன். நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா விளங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வில்லிவாக்கம் தொகுதி. இதுல வந்து எல்லாமே டேட்டா தான், எதுவுமே நம்ம தப்பு தவற பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போடணும்னோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போட்டு என்னென்ன பர்சன்டேஜ் வந்தா என்னென்ன நிலைமை தாவேக்கா வரும் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி மற்ற கட்சிகளும் ஓட்டு சதவீதம் இருக்கு, தாவேக்காவுக்கு தான் ஓட்டு சதவீதம் பெற போறதுனால இவ்வளவு பெரிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா 2011 1,30,30,828 வாக்குகளும், 2014 இந்த தொகுதியில 1,46,675 வாக்குகளும், 2021 1,42,648 வாக்குகளும், 2026 1,40,522 வாக்குகளும் பதிவான இந்த வில்லிவாக்கம் தொகுதியில முதல் முறை 15,847 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அடுத்து 4,027 வாக்குகள் குறைந்திருக்கு. மறுபடியும் 2,126 வாக்குகள் இந்த முறையும் வந்து குறைஞ்சிருக்கு. இதுலயும் முதல் முறை அதிமுக, அப்புறம் திமுக. சோ இது யாருடைய கோட்டையும் அல்ல இந்த தொகுதி. இது வந்து அதிமுக கோட்டை, திமுக கோட்டை வந்து கற்பனை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது யாருடைய கோட்டம் இல்லை, அம்மா இருக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இதுல 53.37% வந்து சென்ற முறை திமுகவும், 27.26% வந்து அதிமுகவும் பெற்றிருக்கிறாங்க. நீங்க போன முறை பாத்தீங்கன்னா 20% வாங்கியிருந்தது அதிமுக, இங்க 27% வாங்கியிருக்கு. அப்ப கொஞ்சம் கம்மியா ஓட்டு வாங்கினாலே கிட்டத்தட்ட அப்ப நீங்க பாத்தீங்க 45க்கு அதிகமா எடுத்தாதான் கொளத்தூர்ல இருந்து வெற்றினே சொன்னேன் நானு. மற்ற தொகுதிகள் வந்து ஒரு தொகுதியில 25க்கு மேல எடுக்கும் போதே இழுபறி வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அது 2வது பொசிஷன் பெறணும்னா 25% மேல எடுத்தா தாவேக்கா 2வது நிலையை அடையும். ஒருவேளை அந்த 35% மேல எடுத்தா இழுபறியா இருக்கும். அதுல திமுக வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும், தாவேக்கா பின்னாடி இருக்கும். ஒருவேளை 40% மேல எடுத்துட்டா கண்டிப்பா தாவேக்கா
இந்த தொகுதியை வெல்லும். இது 40% ஒரு 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 விஷயம், ஒரு பேச்சுக்கு 40% வந்து தாவேக்கா எடுத்துட்டுனா ஏற்கனவே 27 இருக்கிற இந்த கட்சியோட இது வந்து 18 அந்த மாதிரி ஆகும். இது 39 அந்த மாதிரி ஆகும். ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் வந்து ஒரு 2-3% வாக்குகள் வந்து அந்த இடத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, இதனுடைய முடிவு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கணிப்பு பிரகாரம் இதனுடைய முடிவு வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்றது நம்மளுடைய கணக்கு. ஆனா இது வந்து தாவேக்கா எடுக்கும் வாக்குகளை பொறுத்து இந்த நிலைமையை வந்து அவங்க அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருவிக்கா நகர். இந்த திருவிக்கா நகர்ல அதே மாதிரி பாருங்க, 2011 1,23,820 வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்படியே 1,33,765, 1,32,650, 1,42,864 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முதல்ல 9,958 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அப்படியே 1,115 வாக்குகள் குறைஞ்சிருக்கு 2021. இப்போ 10,214 வாக்குகள் உயர்ந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த 10,214 வாக்குகள் ரொம்ப முக்கியம். அதுக்கான முடிவு நான் கடைசியில சொல்றேன். அதிமுக, திமுக, திமுக எல்லா கட்சியும் வெற்றி பெற்ற இந்த தொகுதி யாருடைய கோட்டையும் இல்லை. யாரும் பெருசா தம்பட்ட அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற முறை பார்த்தீங்கன்னா 61.61% வாங்கிய இந்த இடத்துல வந்து 20.14% வந்து எதிர்கட்சி வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் கொளத்தூர் தொகுதி கிட்டத்தட்ட சென்ற முறை அவர் எவ்வளவு மார்ஜின் எவ்வளவு வித்தியாசம் அதே மாதிரியான ஒரு தொகுதி தான் இந்த திருவிக்கா நகர் 2021. இப்போ அதே மாதிரி இதுல தாவேக்கா 2வது நிலையை வரதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட, ஏன்னா ஆல்ரெடி 20% அதிமுக வாங்கியிருக்கு. 2வது இடத்தை தாவேக்கா பெற வேண்டும் என்றால் 20-25 இதே மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா 2வது இடத்தை வந்து அவங்க வந்து அடைஞ்சிடலாம். ஒருவேளை அவங்க வெற்றியே பெறணும் அப்படின்னா 40% கூட வெற்றி அடைய முடியாது. எத்தனை சதவீதம்னா 45% அதிகமா வாங்கினால் மட்டும்தான் தாவேக்கா திமுகவை வெல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து சென்ற முறை வாக்குகள் வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி வந்து திருவிக்கா நகர்ல திமுக. அது நம்ம உடனே வந்து அவரோட கோட்டைன்னு சொல்லல, இருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து சென்ற முறை வாக்கு அவ்வளவு வாக்கு வந்து ஒரு தொகுதியில வந்து குறையக்கூடிய அளவுக்கு திமுக வந்து இன்னும் போயிடல அப்படின்றதுனாலதான் 45, அது வந்து சப்போஸ் தாவேக்கா நல்லா இருந்தா கூட 45%க்கு அதிகமான வாக்குகள் எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து திமுக வெல்ல முடியும். நம்முடைய கணிப்பு இந்த இடத்துல திமுக வெற்றி பெறும் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1,11,996, 1,20,625, 1,18,095, 1,38,775. நல்லா இந்த நம்பர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 8,239 ஏறுது, அப்புறம் 2,840 குறையுது, அப்புறம் அந்த ஏறும் 20,680 வாக்குகள் இந்த இடத்துல வந்து உயர்ந்திருக்கு. இந்த உயர்வு தாவேக்காக்கு நல்லதா கெட்டதா? நம்ம ஒரு 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 உயர்வு அப்படின்றது மொத்தமா தமிழ்நாட்டுக்கு சொல்ற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏற்படும் அந்த உயர்வு தாழ்வு தான் வந்து அந்த சட்டமன்ற வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்க போகுது. சரி, இதுல வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, திமுக இது யாருடைய கோட்டையும் அல்ல. 58% போன முறை திமுகவும் 25% அதிமுக வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான். எப்போ தாவேக்கா 2வது இடத்துல வரும்னா இதுல 20-25% எடுத்துட்டாலே 2வது இடத்த வந்து தாவேக்கா பெற்றும். அவர் சொன்னார் இல்லையா, 2 விஷயம் அவர் சொன்னாரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்ட்டு. இங்க 25% எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி வரும். ஒருவேளை அவர் 30-35% வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா திமுகக்கும் தாவேக்காக்கும் இழுபறியா இருக்கும். அதுல திமுக வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதுல 30-35% வாங்கிட்டாங்கன்னா எக்மோர்ல, ஏன்னா வாக்கு சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. இந்த வாக்கு சதவீதம் அதிகமாறதுல பெரும்பாலும் நான் என்ன பண்றேன், எல்லாத்தையுமே தாவேக்காக தான் வந்து அதை வந்து சேர்க்க விரும்புறேன். ஏன்னா இது ஒரு நார்மலான தொகுதி, அது 20,680 ஒரு அபிரிதமான ஒரு நம்பர். சோ அந்த நம்பர் வந்து வரும்போது தாவேக்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30% வாக்குகள் வாங்கிட்டாலே இந்த தொகுதியில ஒரு இழுபறியோட ஸ்டேட் வந்துடும். திமுக ஆனா வெற்றி பெறும். ஒருவேளை 35% 40% வாங்கிட்டாங்க அப்படின்னா இழுபறியா இருக்கும். ஆனா தாவேக்காக தான் அட்வான்டேஜ் இருக்கும் இந்த தொகுதியில. ஏன்னா ஆல்ரெடி 58% வாங்கியிருக்கிறாங்க. 58ன்றது இங்க கிட்டத்தட்ட ஒரு 40% வாங்கலாம். 36-37 வாங்கினாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு ஒரு 36-37 வாங்கினோட எல்லாமே சேரும் போது இந்த இடத்துல சென்ற முறை இவங்க வந்து மார்ஜின் வித்தியாசம் ரொம்ப அதிகம் இல்லை, 30% வாக்கு வித்தியாசம். அந்த 40% வாக்கு தான் கஷ்டம். 30% வாக்குன்னும் போது 35%க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா இழுபறியா இருக்கும். ஆனா தாவேக்கா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா 40% எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமான வெற்றி வந்து தாவேக்காக்கு. நம்முடைய முடிவு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுகக்கும் தாவேக்காக்கும் இழுபறி. இதுல எந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத வந்து
காலம் தான் நிர்ணயிக்கும். அதுல மிக முக்கியமானது எதுக்காக அந்த மாதிரி நம்ம சொல்றோம்னா, இந்த 20,680 வாக்குகள் எழும்பூர்ல உயர்ந்திருப்பது வந்து தாவேக்காக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ராயபுரம். ராயபுரத்துல பாத்தீங்கன்னா 1,12,461, 1,22,117, 1,20,290, 1,26,146 வாக்குகள் பதிவான இந்த ராயபுரம் தொகுதியில 9,656 வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்புறம் 1,827 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அப்புறம் 5,856 வாக்குகள் உயர்ந்திருக்கு. இந்த உயர்வு அந்த 20,000 போல ஒரு பெரிய உயர்வுல ஒரு சாதாரணமான உயர்வு தான். அதே மாதிரி இது 2 முறை அதிமுகவிலும் 1 முறை திமுகவும் கைப்பற்றப்பட்ட இந்த தொகுதி யாருடைய கோட்டையும் அல்ல. சென்ற முறை 53.56, 30.46 இந்த வித்தியாசம் குறைவதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வித்தியாசம் குறைய என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு 3 கட்சிகளுக்கான ஒரு போட்டி வந்து நிலவுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 3 கட்சி வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20% வாக்குகள் எடுத்தாலே எதிர்கட்சியா மாறிடும் இந்த இடத்துல தாவேகா. 30% இழுபறி வந்துடும். அப்ப 3 கட்சி வந்து கிட்டத்தட்ட 30, 35, 30 இது ஆல்ரெடி 30 இருக்கிறதால 35 இந்த தொகுதி எடுக்குதுன்னா இவர் ஒரு 40 எடுக்கிறாங்க. 35, 30 70 ஆயிடும். இவங்க ஒரு 20, 25 எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆயிடும், 3 கார்னர் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா குறைவான வாக்கு சதவீதம் எடுக்கும் போதே ஒரு இழுபறி கண்டிஷன் வந்துடும். ஆனா இந்த இடத்த பொறுத்தவரையும் 30, 35 எடுக்கும் போது தாவேகா திமுக இந்த இழுபறியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை 35% வாக்குகள் மேல அதிகமா எந்த தொகுதியில் எடுத்தாங்கன்னா, ராயபுரம் தொகுதியில் எடுத்தாங்கன்னா தாவேகா இழுபறியில் தாவேகா வெற்றி அடையும். எப்பயும் போல 40% வாக்குகள் எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா இந்த இடத்துல வந்து தாவேகா வெற்றி பெறும். நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த இடமும் வந்து தாவேகாக்கும் திமுகவுக்கும் ஒரு இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா சொல்றோம். காரணம்னா எல்லாருமே வந்து எல்லாரும் இதுவே வாக்காளர் ஒரு குறைவான இடம் தான். பிளஸ் வந்து அதிமுக இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஒரு இந்த முறை வந்து 3 கட்சி ஒரு நல்ல ஃபைட் இருக்கும் இந்த தொகுதி சொல்லி நினைக்கிறோம். அதனால உங்களுக்கு தெரியும் ராயபுரத்துல யார் போட்டி போடுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால நல்ல ஃபைட் இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து திமுக தாவேகா நான் இழுபறி தொகுதியா வைக்கிறேன். அடுத்தது துறைமுகம் தொகுதி. நம்முடைய சேகர் பாபு அவர்களுடைய தொகுதி வந்து துறைமுகம் தொகுதி. வாக்காளர் ரொம்ப குறைவான வாக்காளர் தான், வாக்களித்தவர் ரொம்ப குறைவான வாக்களித்தவர் தான். 96,475, 1,04,238, 1,737, 999, 141 பாருங்க. முறை 7,763 ஏறி இருக்கு. சென்ற முறை 3,501, இந்த முறை 1,596 தொகுதியில் குறைஞ்சிருக்கு. 3 முறையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இது திமுகவின் கோட்டை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27% வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஏன் இது திமுகவோட கோட்டை அப்படின்னா, சென்ற முறை எல்லா வாட்டியும் வந்து திமுக வெற்றி பெற திமுக கோட்டை தான் உங்களுக்கு சந்தேகப்பட வேணாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா அதே போல இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் 28%. ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அதிகமா இருக்கிற காரணத்தினால இங்க அதே மாதிரி 30% எடுக்கும் நேரத்துல வந்து திமுகக்கும் தாவேகாக்கும் இழுபறி வரும். அதுல திமுக கொஞ்சம் எட்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 35% தாவேக்கா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா தாவேக்கா இழுபறியா இருந்தா கூட தாவேக்கா அதுல எப்படின்னா அந்த கரையை வந்து அடைஞ்சிருவாங்க. திமுக 2வது பொசிஷன் இருக்கு. 40 மேல இருந்தா ஷோராவே தாவேக்கா வெற்றி பெற்று திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர். சின்ன சின்ன அட்வான்டேஜ் டிராபேக் எது இருந்தாலுமே வந்து அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறம் படைத்தவர். தொகுதியில பயங்கரமான ஒரு பேர் புகழ் பெற்றவர். அந்த காரணத்தினால இந்த தொகுதி திமுகவின் ஒரு தொகுதியாக மாறுகிறது. இது நம்ம சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல நம்ம ஒரு 8 தொகுதி வந்து இப்ப முதல்ல போட்டிருக்கிறோம். அடுத்த காணொலியில மீண்டும் மேலும் ஒரு 8 தொகுதி நம்ம போட போறோம். போட்டதுக்கு அப்புறமா மொத்தமா சென்னையில இருக்கிற 16 தொகுதியில எத்தனை தொகுதி வந்து திமுக வெற்றி பெறுது, ஒரு தொகுதி அதிமுக கைப்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேலும் தாவேகாவை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள விஷயங்களை வந்து நம்ம அடுத்த காணொலியில மீண்டும் வேறு ஒரு 8 தொகுதி சென்னையில் இருக்க மீதமுள்ள 8 தொகுதியோடு சந்திப்போம்.